வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 22. அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போல் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் மக்களுக்கு வேண்டிய குணங்கள் அன்பு நெறி, ஆசையை விட்டொழித்து அன்பு நெறியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க. இங்கே கண்ணனின் கடைப்பார்வை வேண்டி இந்த பாடல். அங்கண் மா ஞாலத்து அரசர். அங்கண் அப்படின்னா அம்கண் அப்படின்னா அழகிய இடத்தில், அம் என்றால் அழகிய, கண் என்றால் இடத்தில், மா என்றால் பெரிய, ஞாலம் என்றால் உலகம். அங்கண் மா ஞாலத்தரசர். இந்த பரந்து விரிந்த உலகத்தை ஆள்கின்ற அரசர்கள். பரந்து விரிந்த உலகம்னா என்னென்னது? காடுகள், மலைகள், அருவிகள், ஆறுகள், நதிகள், மரங்கள், செடிகள், இதையெல்லாம் அணைத்து கொண்ட இந்த நாட்டை ஆளணும்னு ஆசை கொள்கிறான் ராஜாக்கள், அரசர்கள். அவங்க பேரரசர்கள் ஆகணும்னு வேற ஆசை வைக்கிறான், பேராசை. ஏன் இதனால் அவங்களுக்குன்னா மேலே மேலே நாம் பெருத்து போகணும், இன்னும் நல்லா வரணும், மற்றவங்கெல்லாம் நமக்கு அடிமையாக இருக்கணும், மற்ற நாட்டெல்லாம் நம்ம வேட்டையாடி அந்த அரசர்கள்லாம் நமக்கு சிற்றரசர்களாகி நாம் அவங்களுக்கு தலைக்கு மேலே ஏறி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. அதனால் செருக்கு, அகங்காரம், இதெல்லாம் மனுஷனுக்கு தானாக ஏற்பட்டுருது. எதனால்? பணபலம், படைபலம், அதுக்கப்புறம் இளமை, அழகு, கல்வி, என்னமோ பதவி, என்னென்ன ஏற்றம் இருக்கோ அதுக்கு அந்த ஏற்றத்துக்கு ஏற்றாற் போல் ஆணவம், அகங்காரம், செருக்கு, கர்வம், அப்படி படிப்படியாக எல்லாம் ஏறி உட்காந்துக்குது மனிதர்கள் மேலே. ஆக அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய். அபிமான பங்கமாய்னா இந்த செருக்கெல்லாம் விட்டொழிந்து, இந்த அகங்காரத்தை விட்டொழிந்து வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே, உன்னோட பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தும். சங்கம் இருப்பார்னா கூட்டமாக, அப்படியே மொத்தமாக உட்காந்துட்டுருக்காங்க பள்ளி கட்டிற்கீழே. யாரோட பள்ளி கட்டிற்கீழே? கண்ணபிரானோட பள்ளி கட்டிற்கீழே அப்படின்னு. ஆக இப்போது அந்த அரசர்கள்லாம் இப்படி தன்னோட ஆணவத்தை விட்டொழிந்து இதுதான் நன்மை, இதுதான் நமக்கு கெட்ட பின்பு ஞானம். இப்போ அசோக சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? பேரரசு பெருசாக்கணும், விரிவாக்கணும்னு கடைசியில் கலிகந்த பொருள் எல்லாரையும் இழந்தாரா? நாடு மக்கள்லாம் அவங்க பட்ட துயரத்தை நேரில் பார்த்த உடனே அப்படியே அவர் அகிம்சாவாதி ஆகிட்டார். அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திட்டார். அது கெட்ட பின்பு ஞானம். அலெக்சாண்டரும் அப்படி தான் போகும்போது வெறுங்கையை விரிச்சிட்டு போகிறாரு. ஆக ராமாயணத்தில் ராவணன் இப்படி தான் அழிஞ்சான். ஆக எல்லாம் கெட்ட பின்பு ஞானமும் கொண்டு உன் பள்ளி கட்டிற்கீழே அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் பக்தியோடு உன்மேல் பற்று வைத்து, நாங்கள்லாம் உன்மேல் பற்று வைத்து வந்திருக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த செருக்கு, அதாவது கெட்ட பின் ஞானம், நான் என்ற அகந்தை அழிந்த பின் சிறந்த வழி எது என யோசித்து உன்னிடம் யாசித்து கிருஷ்ணா அபயம் என்று தஞ்சம் புகுந்தனர். நாங்கள் எப்படி இருந்தோம்னா, கள்ளம் கபடமற்ற ஆயர்குல பெண்கள் மனதார உன்னை நேசித்து, மனதார உன்னை பூஜித்து, உன் புகழை வாசித்து கிருஷ்ணா சரணம் என்று தலை பெய்தோம். நாங்கள்லாம் கூட்டமாக வந்திருக்கிறோம். எப்படின்னா, உன்னோட புகழப்பாடி, உன்னோட நினைவோட, உன் தஞ்சம், உன் திருவடியே தஞ்சம் அப்படின்னு நாங்கள் இங்கே இருக்கோம். அவங்களாம் அகந்தையை விட்டு இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இங்கே இருக்கோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்கினி அப்படின்னா அந்த சலகை, குழந்தைங்க போடுற கொலுசெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு மணி இருக்கும், அந்த வாய் திறந்துருக்கும், அந்த சலங்கையோட வாய் திறந்துருக்கும், உள்ளே மணி இருக்கும். அது கண்ணனின் விழிக்கு ஒப்பா சொல்கிறாங்க. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. தாமரை பூ போலனாக்கா தாமரை எப்படி விழிந்து விரியாமலும்
ஒரு மொட்டாவும் அகன்றும் இருக்கும். அதுபோல் தாமரைப்பூ போல் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு இந்த சிவந்த கண்களை கொண்டு சிரிச்சிறிதே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேலே ஒரு ஒரு பார்வை செலுத்த மாட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. தாமரை அப்படின்னா தாம் அரை அரைக்கண் சிவந்த தாமரை இதழ் போன்ற கண்களை எம்மேல் விழியாவோ அப்படின்னு. வெங்கடேச பெருமாள் திருமண் சாத்தி இருக்கும்போது எப்படி இருக்கும்? கண் இந்த பக்கம் கொஞ்சம் விழி, அந்த பக்கம் கடைக்கண் பார்வை தான். அவர் நமக்கு கடைக்கண் பார்வை தான் கொடுக்குறார். நேத்திர தரிசனம் அப்படி தான் நடக்குது. ஆக அவங்க இப்படி கேட்குறாங்க, ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார், அது போகிறோம், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், நாங்கள் இந்த பார்வைக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். திங்கள் என்றால் சந்திரன், திங்கள் என்றால் சந்திரன், ஆதித்யன் என்றால் சூரியன். திங்களும் ஆதித்யனும் போல் எழுந்தாற்போல். அப்புறம் உன்னோட கண்ணு ஒரு கண்ணு சூரியனாகவும் ஒரு கண்ணு சந்திரனாகவும் இருந்து எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அந்த 2 கண்ணாலையும் எங்கள் மேல் நோக்குது. அந்த சூரியனாகவும் சந்திரனாகவும், சூரியன் பாவங்களை எரிப்பது, சந்திரன் அருள்மழை கொடுப்பது, குளிர்ச்சியாக அருள்மழை கொடுப்பது. அங்கன் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். கொஞ்சம் எங்களை பாரப்பா, கொஞ்சம் பாரு, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவ. நீ பார்த்தினா எங்களோட பாவமெல்லாம் கரைஞ்சி போயிடும். தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, தீயினில் தூசாகும் செப்பேலோர். எங்களோட பாவம் எங்களோட ஜென்ம சாபல் தீர்ந்து விடும். செஞ்ச பாவங்களை எல்லாம் நாங்கள் விட்டொழிக்க வேண்டுகிறோம். சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த ராஜாங்களாம் எதுக்கு உட்காந்துருக்காங்க? அவங்க செய்கிற பாவத்தை எல்லாம் கரைக்கிறதுக்கு தான் அவங்க திருவடி கீழே உட்காந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, உன்னோட விழிக்காக காத்திருக்கோம், உன்னுடைய பார்வைக்காக காத்திருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் ஒரு சிறு எம்மேல் விழியாவ, சிறிதே கொஞ்சம் கொஞ்சமாவது எங்களை பாரு அப்படின்னு வேண்டுறாங்க ஆண்டாள். தேங்க்யூ.